சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாநகராட்சிகள் 70 நகராட்சிகள் 325 பேரூராட்சிகள் மற்றும் 51,048 ஊரக குடியிருப்புகளுக்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு 2,286 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 5.28 கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 17,453 கோடி மதிப்பீட்டில் 25 குடிநீர் திட்ட பணிகளும் ரூபாய் 767 கோடி மதிப்பீட்டில் 4 குடிநீர் திட்ட மறுசீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் இன்னும் கூடுதலாக 806 மில்லியன் லிட்டர் குடிநீர் 137 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் கிடைக்கும். ஆக இவை நிறைவேறும் போது, அதாவது செப்டம்பர் 2025 மொத்தமாக 6.65 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் 3092 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க முடியும். புதிதாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம், சேந்தமங்கலம் கூட்டு குடிநீர் திட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டு குடிநீர் திட்டம், கரூர் திருச்சி கூட்டு குடிநீர் திட்டம், புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம், மயிலாடுதுறை கூட்டு குடிநீர் திட்டம், தென்காசி கடையநல்லூர் கூட்டு குடிநீர் திட்டம், தூத்துக்குடி திருச்செந்தூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு அந்தியூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டம், திருவள்ளூர் கூட்டு குடிநீர் திட்டம், கானை கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட 16 திட்டங்களுக்காக ரூபாய் 16,875 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆக இந்த 16 திட்டங்கள் நிறைவேறும் போது 7.5 கோடி மக்கள் 7.5 கோடி 7.5 கோடி மக்களுக்கு 3,627 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க இயலும்.